இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய சுமூக தீர்வு காணவில்லை எனில் கொடைக்கானலில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம் என கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். கொடைக்கானல் மற்றும் உதகை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தினர் சார்பில் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தின் தலைவர் அப்துல் கடி ராஜா, குறைவான அளவில் இ-பாஸ் கொடுத்தால் ஹோட்டல் மற்றும் தங்குல் விடுதி உரிமையாளர்கள் அனைவரும் பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என தெரிவித்தார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும், இதில் சுமூக உடன்பாடு கிடைக்கவில்லை எனில் தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார். இ-பாஸ் ரத்து செய்வதற்கு நம்ம அரசாங்கத்தின் சார்பாக மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். டெல்லி காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய அரவிந்தர் சிங் லவ்லி 6 நாட்கள் இடைவெளியில் பாஜகவில் இணைந்திருக்கிறார். டெல்லி காங்கிரஸ் தலைவராக இருந்த அரவிந்தர் சிங் லவ்லி கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ஆனால் பாஜகவில் இணைவதற்காக பொறுப்பிலிருந்து விலகியதாக பேசப்பட்டதை அடுத்து அடிப்படை உறுப்பினராக நீடிப்பதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி முன்னிலையில் டெல்லி பாஜக தலைமையகத்தில் அரவிந்தர் சிங் லவ்லி பாஜகவில் இணைந்தார். அவருடன் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் சௌஹான் உள்ளிட்ட பலர் இணைந்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்தர் சிங் லவ்லி 3வது முறையாக பாஜக ஆட்சியில் அமரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என கூறினார். தான் தொடர்ந்து மக்கள் சேவையாற்ற வேண்டும் என காங்கிரஸ் தொண்டர்கள் வலியுறுத்தியதாகவும் லவ்லி தெரிவித்தார். हजारों कांग्रेस कार्यकर्ता जो हम सब लोगों के साथ दिल्ली की 70 की 70 विधानसभाओं में जुड़े हुए हैं, उन तमाम लोगों ने कहा कि आपको घर नहीं बैठना है. मैंने ईमानदारी से फैसला सोचा था कि इस्तीफा देने के बाद घर बैठूंगा. उन तमाम लोगों ने कहा कि आपको घर नहीं बैठना है. दिल्ली और देश की लड़ाई को लड़ने के लिए एक ऐसी सशक्त पार्टी में जाना है. அடுத்ததாக 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே சாலை, வீடு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அவதியடைந்து வருகின்றனர். எம் தண்டா என்ற மலை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை என்று பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து 2013ஆம் ஆண்டு 72 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. ஆனால் பட்டா உள்ள இடத்திற்கு செல்லும் வழியை தனிநபர்கள் வேலி அமைத்து தடுத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதி இல்லாமல் கொளுத்தும் வெயிலில் புடவைகளை கூரைகளாக்கி அதில் வசித்து வருகின்றனர். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க சார். காட்டுக்காரங்கிட்ட வழி கேட்டு ஊருக்குள்ள போய் 1 குடம் 2 குடம் எடுத்து வச்சு குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன் சார். எங்களுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லைங்க. ஸ்கூலுக்கு போனால் காட்டுக்காரங்க கேட்ட வழி கேட்டு ஒரு ஓரமாக போகிறாங்க வராங்க சார். படிக்கிறதுல என்ன பண்ணுறாங்க? நைட்டில் படிக்கிறதெல்லாம் விளக்கு பற்ற வச்சு தான் சார் படிக்கிறோம். கரண்ட் இல்லைங்க சார். மாணவர்களுக்கு படிப்பும் மருத்துவ வசதியும் கிடைக்காமல் இந்த எம் தண்டா கிராம மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். விஷப்பூச்சிகள் படையெடுப்பு அதிகரித்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரத்தில் சிகிச்சைக்காக சென்ற இளம் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக பிசியோதெரபிஸ்டை உறவினர்கள் கடுமையாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் விழுப்புரம் நகர பகுதியில் இயங்கி வரும் தனியார் பிசியோதெரபி மைய மருத்துவமனையில் இடுப்பு வலிக்காக சிகிச்சை பெற சென்றுள்ளார். அப்போது இளம் பெண்ணிடம் பிசியோதெரபிஸ்ட் தவறாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம் பெண் பிசியோதெரபிஸ்டிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தனது உறவினர்களுக்கும் செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இளம் பெண்ணின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து அடித்தனர். இதனிடையே மருத்துவமனை ஊழியர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தாக்கப்பட்ட பிசியோதெரபிஸ்டை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணியினர் எந்த வகை ஜிகாத் செய்தாலும் தனக்கு அச்சம் கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் லோஹர்தாகா பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் ஆதிவாசி சமூகத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் சிலர் குறிவைக்கப்படுவதாக பேசினார். மோடிக்கு எதிராக வாக்கு செலுத்தும்படி இந்தியா கூட்டணியினர் வாக்கு ஜிகாத் பரப்புரை செய்வதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். विशेष तौर पर टारगेट किया जा रहा है. जब लोग
इसके खिलाफ आवाज उठाते हैं तो इंडी गठबंधन वाले कहते हैं मोदी के खिलाफ वोट जिहाद करो, वोट जिहाद। முன்னதாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஊழல் புகாரில் சிறை சென்றிருப்பதை சுட்டிக்காட்டி திருடனுடன் ஒப்பிட்டு பேசினார். ஊழல் என்ற திருட்டில் ஈடுபட்டவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும்